ஒரு வீடியோ கொடுத்து அது யார் நம்பர்லேருந்து ஷேர் ஆச்சுன்னு ட்ரேஸ் அவுட் பண்ண சொல்லியிருந்தீங்கல்ல? ஆமா. அந்த பர்டிகுலர் நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணி கண்டுபிடிச்சாச்சு. அப்படியா? அப்போ உடனே அந்த நம்பர் அனுப்பி வைங்க. அனுப்புறேன் சார். ஆனால் இது ரொம்ப கான்ஃபிடென்ஷியல். உங்களுக்காக தான் நான் இதை பண்ணுறேன். வெளியில் யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கோங்க சார். ஓகே மோசஸ், நீங்கள் நம்பர் மட்டும் ஷேர் பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார், உடனே அனுப்புகிறேன். என்னாச்சு மாப்ள? அந்த வீடியோ எந்த நம்பர்ல இருந்து ஃபார்வர்ட் ஆச்சுங்கறத கண்டுபிடிச்சிட்டாங்க அத்தை. அப்படியா? என்ன சொல்றீங்க மாப்ள? ஆமா மாமா, சைபர் கிரைம்ல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட விசாரிக்க சொல்லியிருந்தேன்ல, அவர்கிட்ட தான் அந்த நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ண கேட்டிருந்தேன். ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான இந்த விஷயத்த நான் கேட்டுட்டேங்கிறதுக்காக எனக்காக பண்ணியிருக்காரு. இப்ப அந்த நம்பரையும் ஷேர் பண்றேன்னு சொல்லியிருக்காரு மாமா. சரி. இது அனுப்பிட்டாரு மாமா. யாருன்னு பாருங்க மாமா. முதல்ல அந்த நம்பரை சொல்லுங்க. மாமா, பொன்னிக்கு போன் போதும் மாமா. பொன்னிக்கா? என்ன மாமா பொன்னி நம்பர் கொடுத்திருக்கீங்க? முதல்ல அந்த நம்பர் கரெக்டா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. மாப்ள, கரெக்டா தான் மாப்ள. இங்க பாருங்க மாப்ள, இன்னொரு தடவை நம்பர் சொல்லுங்க. சரி மாமா. 9840. நான் பண்ணாலும் பொன்னி நம்பருக்கு தான் போகுது. பொன்னியா? என்ன ஒன்னும் புரியலையே. இதுல புரியறதுக்கு என்ன இருக்கு மாப்பிள? பொன்னிதான் வீடியோ எடுத்தான்னு நான் சொன்னேனே, யாருமே நம்பவே இல்லையே. இப்ப அவளோட மொபைல்ல இருந்து தானே எல்லாருக்கும் வீடியோ போயிருக்கு. சைபர் கிரைம்ல இருந்து அவளோட நம்பர் தானே அமைச்சிருக்காங்க. நான் சொல்லும் போது நீங்களா இல்ல இல்லன்னு சாதிச்சிட்டு இருந்தீங்க. அப்ப இந்த வேலையெல்லாம் பண்ணது பொன்னிதானா?